கட்சியாக இருந்த 5 வருஷ சிட்டிங் எம்எல்ஏ அமைச்சராக இருந்த பிடி அவர்கள் ஒன்றுமே செய்யலைன்னு மக்கள் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது நீங்கள் கேசாலை போன்ற பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த மதுரையில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக மதுரை முழுக்க சாக்கடை பிரச்சனை அதிகமாக இருக்கின்றது. அப்போ நாங்கள் போகிற பகுதியிலலாம் சாக்கடை தண்ணி வெளியில் வருது. அதை நாங்கள் வந்து முதல் பிரச்சாரத்துக்கு போகிறோம். அங்கே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பிடிஆர் அவர்கள் ஒன்றுமே செய்யலை, இவர் வந்து பார்த்திங்கன்னா பாதாள சாக்கடையே சரி செய்யலை. பாதாள சாக்கடைக்கு மக்களுக்கு தெரியுது பல திட்டங்கள் இருக்குது. இதை பாதாள சாக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ள வந்து சிமெண்ட் பைப்பை எடுத்துகிட்டு உடஞ்ச பைப்பை எடுத்துகிட்டு தோண்டி நல்ல பைப்பை மாற்றி அதுக்கான பம்பிங் ஸ்டேஷன் அமைக்கணும். இதுக்கு முறையாக வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய துர்நாற்ற தண்ணி வெளியில் வராது. இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து உள்ளே கூட வந்து தண்ணி ஏறுது, நாங்கள் வந்து பெரிய இன்னலுக்கும் சங்கடத்துக்கும் ஆளாகிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பிரச்சாரத்துக்கு போன உடனே மறுநாளே இல்லை அடுத்த 1 மணி நேரத்துலேயே உடனே மாநகராட்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து சுத்தம் செய்கிறாங்க. இப்போ ஒரு தேர்தல் எலெக்ஷன் கான்டாக்ட் இருக்கும்போது எலெக்ஷன் போர்டு வந்து செயல்பட்டு இருக்கும்போது அப்போ வந்து அதிகாரிகள் வந்து அந்த இடத்துல வந்து துர்நாற்றம் வருது, தண்ணி வருது, குப்பை அள்ளல, சாலையில் விளக்கேறியலன்னு சொன்னால் இவர்கள் போய் அதிகாரிகள் சரி செய்யும் போது நாங்கள் போனால் சரி செய்கிறது. இது வந்து திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சரோட அழுத்தத்தின் மூலமாக வாக்கு அறுவடை செய்வதற்கு இவ்வளோ நாள் அமைச்சராக இருந்தார்ல, அப்போ முறையாக சரி செஞ்சிருக்க வேண்டியதானே. அதை சரி செய்யாமல் இப்போ சரி செய்கிறதுக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படுது. ஒரு தகவலாக ஒன்று சொல்கிறேன். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பிடிஆர் அவர்கள் மதுரை மத்திய தொகுதியில் இங்கே கூட வந்து என் கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் அழைப்பு வருது. இந்த ஃபோன் அழைப்பில் நீங்கள் வந்து மதுரை மத்திய தொகுதியா? ஆமாம், நான் மதுரை மத்திய தொகுதி. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ஓட்டுக்கு இருக்காங்க? எங்கள் வீட்டில் ஒரு 4 பேருக்கு இருக்குது, 4 பேர் இருக்கிறாங்க. இவங்க கேட்குறாங்க மறுபடியும் எங்களோட டேட்டா, எங்களோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு யார் கொடுத்தா? இது எங்கேருந்து வந்துச்சு? அவங்க அந்த டெலிகாலர் சொல்கிறாங்க, இதை நாங்கள் எஸ்சிஆர்லேருந்து எடுத்தோம். நீங்கள் சரி எதுக்காக எங்களை அழைக்கிறீங்க? நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-21ஆம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்ல. அப்போ கிரவுண்டில் கேட்கும் போது இவங்க 20-21ஆம் தேதி இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் பாவனையில் இவங்க வந்து ஃபோன்பேலேயோ ஜிபேலேயோ வந்து பார்த்திங்கன்னா பணத்தை அனுப்புறது. ஏன்னா ஏற்கனவே வீட்டிலேருந்து சேர் எடுக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் பார்த்தோம். பிளாஸ்டிக் சேரெல்லாம் கொடுத்த நிகழ்வு கரைப்படையாத கை பிடிஆர் அவர்கள் கொடுத்ததெல்லாம் நம்ம வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க. உங்களை மாதிரி ஊடகத்துறை நண்பர்கள் ரொம்ப வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வந்தாங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய மத்திய வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து இவர்களோட தோல்வியை வந்து சந்திக்கிறோன்ற பயமும் அச்சமும் வந்துருச்சு. ஏன்னா அமைச்சராக இருந்து ஒரு கோவில் நகரத்துக்கு, ஒரு சுற்றுலா நகரத்துக்கு, ஒரு வர்த்தக நகரத்துக்கு இவங்க ஒன்றுமே செய்யலை. இதை வந்து குறிப்பாக மீனாட்சி அம்மன் கோவில் பகுதியில் கூட இவங்க குப்பையும் கூலமாக தான் வச்சுருக்கிறாங்க. அங்கே கோவிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் வெளிநாட்டிலேருந்து வராங்க, அமெரிக்காவிலேருந்தோ, ஃப்ரான்ஸ்லேருந்தோ, லண்டன்லேருந்தோ, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலும் சென்னையிலேருந்து காஞ்சிபுரத்தில் வராங்கன்னா அங்கே வந்து முறையாக கழிப்பறையை கூட அமைக்கலை, மக்கள் இன்னலில் இருக்கிறாங்க. அப்போ வந்து இவர்கள் கண்டிப்பாக நம்ம அந்த களத்தில் நிற்கும் போது நம்ம தோல்வியை சந்திச்சிட்டோம், நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியலன்னு இன்றைக்கி புது யுக்தியை பிடிஆர் அவர்கள் கையாளுறாங்க. எஸ்ஐஆர்லேருந்து வாக்காளர்களோட நம்பரை எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வாக்கு வச்சுருக்கீங்க, நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்கன்னு சொன்னால் தேர்தல் நெருக்கிய காலத்தில் ஒரு 22, 21, 20ஆம் தேதியில் ஏதோ வந்து பணத்தை போட போகிறார்கள் என்ற தகவல் வருது. இதை நாங்கள் ஒரு ஆதாரப்பூர்வமாக நான் அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களை சமைப்பேன்னு பார்க்குறேன். இந்த காவா பிரச்சனை நாங்கள் சுப்பிரமணியபுரத்துக்கு போனோம். சுப்பிரமணியத்துக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலை வந்து 30 அடி ரோடு இருக்குதுன்னு சொன்னால் 25 அடி ரோடுக்கு பூரா குப்பை. அதில் வந்து மனுஷ கழிவு, சாப்பாடோட இது, மாடு ஆடு போடுற கழிவுகள்லாம் கிடக்கு, மனுஷன் நடக்க முடியாது. அப்போ நாங்கள் உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து சுத்தம் செய்யும் போது உங்களை போன்ற ஜனநாயகத்தின் ஒரு தூண்கள் வந்து அந்த செய்தியை வந்து வெளிக்கொண்டு வரீங்க, உடனே அந்த இடம் சுத்தம் செய்யப்படுது. அப்போ இது முழுக்க மதுரை மத்திய முழுக்க பிடிஆர் அவர்கள் ஒரு வேலையும் செய்யலை. அப்போ நாங்கள் போனால் செய்கிறது வந்து இது வாக்கறுவடைக்கு செய்கிறாங்கன்ற தகவலின் அடிப்படையில் இன்றைக்கி நான் பத்திரிகையாளர் சந்திக்கலாம்னு நினச்சேன். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த செய்தியை நான் சொல்கிறேன். இல்லை, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மதுரை இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், ஃபோன் வந்துட்டுருக்கு. நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு மதியானமோ அந்த ஆதாரத்தோடு திருப்பி உங்கள்கிட்ட சந்திக்கிறேன்.
எல்லாருக்கும் வருது சார். என் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பகுதியை தாண்டுற ஒருத்தர் வந்து கணேசன் போன்றவங்களாம் கூட இருக்கிறாங்க. ஏன் முன்னாடியே லவுட் ஸ்பீக்கர் போட்டு காட்டுறாங்க. அவங்க ஒரு டெலிகாலர் பேசுகிறாங்க. நீங்கள் அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு இதை கேட்குறீங்க, உங்களுக்கு யார் எங்களோட நண்பரை கொடுத்தா, எங்களோட டேட்டாவை கொடுத்தா, எங்களோட குறிப்பை கொடுத்தா, எங்களோட வந்து வாக்காளரோட அடையாள அட்டை என்ன யார் உங்களுக்கு கொடுத்தா, எங்களோட அலைபேசி எண் தொலைபேசி எண் யாரை கொடுத்தா அப்படின்னு கேட்டால், நாங்கள் எஸ்ஆர்லேருந்து எடுக்கிறோன்னா இதை யார் வெளியிடுறது, இதை யார் செஞ்சு கொண்டு இருக்குன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. நான் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதாரத்தை வைத்து நான் நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து சமர்ப்பேன். பட் அவங்க கட்சியில செகண்ட் டைம், அதாவது ரெண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து பிரச்சாரம் மேற்கொள்றாங்க. ஒரு நட்சத்திர நடிகர்களோ நான் பிரச்சாரம் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கட்சியில் அந்த மாதிரி அமைப்பே இல்லையே சார். பிரச்சாரம் பண்றதுக்கு யாருமே முன்வர மாட்டாங்க. சார், நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு இங்கே அவங்க என்ன தான் பிரச்சாரம் பண்ணாலும், திமுகவும் அதிமுகவும் ஏற்கனவே நாங்கள் நல்லது செய்ய போகிறோம் பிரச்சாரம் பண்ணாங்க, நாங்கள் மாற்றத்தை கொடுக்க போகிறோம் பிரச்சாரம் பண்ணாங்க. நீங்கள் சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு தான் தோல்வி பயத்தில் நட்சத்திர பேச்சாளரை கூட்டு பிரச்சாரம் பண்ணுற நிலைமையில அவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிற இடத்துல வந்து கூட்டம் வரதில்லை, மக்கள் வந்து வெளியில் வந்து பார்க்குறதில்ல. இப்போ நாங்கள் போகிறோன்னு சொன்னால் மக்கள் தானாக இன்னைக்கு வந்து சுட்டும் வயலில் வந்து காஜிமார் தெருவில் நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறோம். இஸ்லாமியர் வீட்டில் ஸ்க்ரீன் போட்டு மூடி இருப்பாங்க. நாங்கள் இப்போ பிரச்சாரம் போகிற இடத்துல பார்த்துருக்கோம். எல்லாம் வந்து தானாக முன் வந்து இந்த ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய, நீங்கள் சொல்லக்கூடிய திமுக அதிமுக ஏன் வந்து ரெண்டாம் கட்ட தலைவரை கூட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க? நாங்கள் 5 வருஷம் ஆட்சி, கூட்டணியே இல்லை, 26 கூட்டணி வச்சுருக்கிறோம், நாங்கள் பாலாரையும் தேனாரையும் ஓட்டணும், 505 வாக்குறுதியை நிறைவேற்றணும், பெட்ரோல் விலையை குறைக்கிறோம் இன்னும் குறைக்கல, டீசல் விலையை குறைக்கிறோம் இன்னும் குறைக்கல, சிலிண்டருக்கு 100 ரூபா சப்சிடி கொடுக்குறோம் இன்னும் கொடுக்கல, பால் விலையை குறைக்கிறோம் இன்னும் குறைக்கல, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறோம் இன்னும் பாதுகாக்கல, முறையாக இங்கே சிசிடிவி கேமரா அமைக்கிறோன்னு அந்த சாதனையை சொல்லி கேட்க வேண்டியதானே? அப்போ சாதனை சொல்லி மக்கள் முன்னாடி வாக்கு சேகரிக்க முடியாதவர்கள் இந்த மாதிரி யுக்தியை கையாளுறாங்க. இன்னைக்கு மக்களை நம்பி களத்தில் வந்து அவர் நிற்கிறார், மரியாதைக்குரிய விஜய் அவர்கள். அதான் அவர் கோட் பண்ணுறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க மக்கள் விரோத ஆட்சி, திமுக ஆட்சி, மக்களுக்கு எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் செயல்களையும் செய்யலை. அப்போ நல்லதை செய்யணும்னு சொன்னால் நான் களத்தில் வரேன். மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், நான் விஜய் அவர்களே களத்தில் நின்று நான் நல்லது செய்கிறேன் வரோம் மக்கள் வாக்கு கேட்கும்போது நீங்கள் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் நட்சத்திர பேச்சாளர்கள் அதுக்கு தேவையில்லைன்னு நான் பார்க்குறேன். ஒவ்வொரு மாவட்டமும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. மதுரைக்கு எப்போ வர்றாரு, எப்போ எதிர்பார்க்குறேன்? மதுரைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 16, 17ஆம் தேதி மதுரை பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் திருப்பூர் போயிருக்கிறாரு. தொடர்ச்சியாக வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாரு. சில பிரச்சாரம் வந்து சில காரணத்தினால தடைபடுது. மதுரைக்கு ஒரு 16, 17க்குள்ள கண்டிப்பாக விஜய் அவர்கள் வருவார்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில இடத்துல பிரச்சாரம் பண்ற இடத்துல திமுக காரங்க வந்து தாவேகா ஓட்டுக்கிட்டு போறவங்க தாக்குற மாதிரி காட்சிகள்லாம் இணையத்தில் அதிகமாக வருது. அதுக்கெல்லாம் என்ன மதுரையில் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வருதா? மதுரையில் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது எங்களுக்கு இடையூறு கொடுப்பது, நாங்கள் இப்போ கடந்த சண்டே நினைக்கிறேன், சண்டே அன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போகிறோம். பிரச்சாரத்துக்கு போகும்போது எதற்கு அவங்க வராங்க? நான் கேட்குறேன், இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ரூல் இருக்குது, இவங்கள்ட்ட நாங்கள் முறையாக பர்மிஷன் கேட்டு போகிறோம். நாங்கள் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இந்த பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள போகிறோம். ஒரு வேட்பாளர் சந்திக்கக்கூடாது, இதனால் பிரச்சனை வரும். இது எந்த அடிப்படையில் அவங்க வராங்க? அதை தான் சொல்கிறேன். நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் வந்தாலும் அதிகாரிகள் மாறலை. அதிகாரிகள் அவங்க கட்டுப்பாட்டிலையும் அவங்க கையில் இருக்கிறதுனால அதிகாரி அவங்களுக்கு சாதகமாக பல இன்னல்களையும் துயரங்களையும் தமிழ்நாடு முழுக்க தராங்க, மதுரையிலையும் தராங்க அப்படின்னு சொல்லி. இப்போதைக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா பேசும்போது இருக்கிறது பிடிஆர் வந்து சுந்தர்சி விமர்சனம் பண்ணுறாரு, அவர் விமர்சனம் பண்ணுறாரு. இப்போதைக்கு நிலைமை இப்படிதான் போயிட்டு இருக்கு. உங்களோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கு? நீங்கள் பிரச்சாரம் பண்ணுற இஷ்யூ ஒரு ரீச் ஆகுதா? இல்லை, நாங்கள் மதுரையில் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய பிடிஆர் அவர்களையும் சுந்தர்சி அவர்களும் அவங்க மாறி மாறி விமர்சிக்கிறாங்க. இது மக்கள் மன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் மாற்று என்பதை ஏதோ மக்களுக்கு மெசேஜ் சொல்ல வராங்க சார். மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை வீழ்த்தக்கூடிய, இந்த தீய ஆட்சியை வீழ்த்தக்கூடிய, இந்த மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்தக்கூடிய, மக்களுக்கு 505 வாக்குறுதியை கொடுத்து ஒன்றும் செய்யாத இந்த திமுக ஆட்சியை வீழ்த்தக்கூடிய யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரிஸ்மேட்டிக் ஸ்டெபனான் லீடர்னு மக்களை பார்க்குறாங்க. நீங்கள் மேடம் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அதிமுக எங்கே களத்தில் இருக்குது? அதிமுக இப்போ யார் கையில் இருக்குது? அதிமுக மேடம் இருக்கும்போது ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட முடியுமா? அதிமுகவோட கூட்டணி பேரம் டெல்லிக்கு போய் நடக்குமா? அதிமுகவோட தலைவர் காரை மாறி மாறி கட்சிப்பை மூடி போவாரா? அப்போ மோடியா லேடியான்னு கேட்டாங்க. இன்னைக்கு அதிமுக மோடி கையில் இருக்கு, அமித்ஷா கையில் இருக்கு.
மோடியும் அமித்ஷாவும் அதிமுக தமிழ்நாட்டில் என்ன களத்தில் இருக்கிறாங்க? அவங்க சொல்லலாம் நான் 18 வச்சுக்கிறேன் 20 வச்சுக்கிறேன்னு சொல்லி யாரோட வாக்கு 2 விழுக்காடு இருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இப்போ திமுகன்னு சொல்லக்கூடிய நான் 26 கூட்டணி வச்சுக்கிறேன் 25 கூட்டணி வச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடிய திமுகவோட மக்களோட கூட்டணி வைத்து ஒரு மாற்றம் வேணும் மக்கள் விரும்புகிறாங்க. அந்த மாற்றத்தை மக்களோட கூட்டணி வைத்து மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வெளுத்துவார்னு மக்கள் நம்புகிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு அதிமுக திமுகன்ற மக்கள் மன்றத்தில் இவங்க 2 பேரும் ஒரு நெகட்டிவ் செட் பண்ணுறாங்க. இது நடக்காது. திமுகவை வீழ்த்தக்கூடிய களம் டிஎம்கேவா டிவிகேவான் களம் இருக்கின்றது. அது யாருக்கு தெரியணும்? மக்களுக்கு தெரியணும். மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அரசியலை பொறுத்த மட்டும் கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி தான் வந்து ஓட் பேங்கே அவங்க வந்து இது பண்றாங்க. வட மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பறையர் வன்னியர் இருக்காங்க. இது உங்கபத்துல வந்து கவுண்டர் இருக்காங்க, மிக்சடா இருக்காங்க. சவுத்துல டவுன் சவுத்துல முத்திரையர் இருக்காங்க. அது போக முக்குளத்தூர் தேவ கமிட்டி எல்லாமே சேர்ந்து அப்படிங்கிறப்போ அவங்க கம்யூனிட்டி பேஸ்ல திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒவ்வொரு மண்டலத்துல ஒவ்வொரு தலைவர்கள் இருக்காங்க. தாமரைக்கா எதனா இருக்காங்க? இல்லை சார், தாவேக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி பேஸில் வந்து கொங்கு மண்டலத்தை கொடுத்துருக்குறாங்க, வன்னியர் பகுதியில் கொடுத்துருக்குறாங்க. நான் நிற்கக்கூடிய மதுரை மத்திய பகுதியில் நான் இங்கே வந்து இப்போ பார்த்த வரைக்கும் கேட்ட வரைக்கும் இந்த கம்யூனிட்டி பேஸ் இல்லாமல் இங்கே வந்து ஒரு ஒரு ஜாதியையோ மதத்தையோ பார்க்காத பூமி இந்த மதுரை பூமி. குறிப்பாக மதுரையில் இருக்கக்கூடிய சுற்றுப்புற எல்லா மாவட்டமும், குறிப்பாக மதுரை மத்திய பகுதியில் நீங்கள் சொல்லக்கூடிய ஜாதி பெருசாக வந்து வேலை செய்யாதுன்னு பார்க்குறேன். ஏன்னா இதே மத்திய பகுதியில் இல்லை நீங்கள் அப்படி அவருக்கு திருச்சி கிழக்கில் நிற்கிறதுக்கு வந்து அதுதான் காரணம் நம்ம சொல்லிட முடியாதுல்ல. மதுரை மத்திய பகுதி மக்கள் நீங்கள் சொல்லக்கூடிய ஜாதியை பார்த்து இங்கே இஸ்லாமியர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அண்ணன் ஐயா பட நெடுமாறன் அவர்கள் களத்தில் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு முன்னால் இருந்த பிடிஆர் அவர்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்? அப்போ எல்லா சமூகத்தையும் நேசிக்கக்கூடிய ஏற்றக்கூடிய மதுரை மத்தியா இருக்குது. திருச்சியில் அவர் நிற்கிறாருன்னா இந்த சாயத்தை பிடிச்சிட்டு போயிட முடியாதுல்ல. திருச்சியில் அவர் நிற்கிறாருன்னா ஒரு திருச்சியில் நின்று அவர் வந்து களத்தில் நிற்கும் போது சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் திருச்சியில் வந்து பேசுகிறாருன்னா டெல்டாவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இங்கே கூட பட்டுக்கோட்டை பாபநாச பகுதியில் ஒரு தாக்கத்தை, அதுதான் அவர் பிரச்சாரத்துக்கு வரும்போது இந்த மாதிரி யுக்தியாக கையாளு. திருப்பூர் போகிறாருன்னா ஒரு கொங்கு பகுதியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை இப்போ பெரம்பூரில் நிற்கிறாரு. பெரம்பூரில் யாருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சாயமான அந்த மதத்தை சார்ந்த ஜாதியை சார்ந்த வாக்கு இருக்கா? அப்படி கிடையாது. இது ஒரு மக்கள் இன்னைக்கு தேர்தல் கமிஷனே முறையாக 2 இடத்துல நிற்கலான்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதை ஏற்கனவே எக்ஸ்சிஎம்கள் நின்று தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நடந்திருக்கு. இதை ஜாதியை சார்ந்து நிற்கிறாங்கன்னா தமிழக வெற்றி கழகம் மட்டும் இன்னைக்கு குறிப்பாக அனைத்து நான் கேட்குறேன். இன்னைக்கு என்னை கொண்டு ஒரு இஸ்லாமிய வேட்பாளராக மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் நேர்காலம் எடுத்து நீங்கள் போங்க கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு வரீங்கன்னு அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் இங்கே குறிப்பாக யார் வாக்கு அதிகமாக இருக்குது? நான் ஜாதியையோ மதத்தையோ பேர் சொல்ல விரும்பலை. அப்போ அதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார். பெண்களை பாதுகாப்பார், மாணவர்களை பாதுகாப்பார், விவசாயிகளை பாதுகாப்பார், சிறுபான்மைகளை பாதுகாப்பார் என்ற அடிப்படையில் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். அவர் சொல்லக்கூடிய கொள்கையையும் தேர்தல் வாக்குறுதியை மக்களை நம்பி வாக்களிக்கிறதுனால மக்கள் வாக்களிப்பாங்கன்னு பார்க்குறோம். இது ஜாதியை தாண்டி மதத்தை தாண்டி டே ஒன்லேயே சொல்றார் சார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமான தலைவர் விஜய். அதை தான் மக்களும் பார்க்குறாங்கன்னு பார்க்குறோம். உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய நாம் தமிழர் வேட்பாளர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பள்ளிவாசல்ல போய் சந்திச்சது சரி, உள்ள தொழுகைக்கு போனது சரி, அது வந்து முரண்பட்டது அப்படின்னு விமர்சனம். எதனால முரண்பட்டதான்? அதாவது உள்ள தொழுகைக்கு வந்து முன்வரிசையில உங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, ஒரு வேட்பாளரா நீங்க போய் இது பண்ணீங்க, அதுக்கு ஆதாரம் காட்ட சொல்லுங்க. நான் வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வெள்ளிக்கிழமை 12:30 மணிக்கு பள்ளிவாசலுக்கு போவாங்க. அது என்னோட சுவாபமே. நான் காலையில் 8 மணிக்கு போவேன். இங்கே கொஞ்சம் வேலை இருந்ததுனால காலையில் 11 மணிக்கு பள்ளிவாசல் போயிட்டேன். நான் 3வது ரயில தான் உட்காந்துருந்தேன். ஏன்னா நான் 11 மணிக்கு போகிறனால 1:30 மணிக்கு தொழுவேன். 4 மணி நேரம் உட்கார முடியாது. அதனால் சேரில் உட்காந்துட்டு தொழுவும் போது 3வது வருஷத்தில் தொழுது. முதல் வருஷத்தில் இடம் கிடைச்சா இதாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏழையாக இருக்கிறவனும் பணக்காரனாக இருக்கிறவனும் கருப்பருக்கும் வெள்ளைக்கும் சமம் தான் இஸ்லாம். அந்த சமத்துவத்தை உள்ளே கொடுக்குறாங்க. நான் ஒரு வேட்பாளர் முன்னாடி நிற்கிறேன், எனக்கு முன்னாடி இமாம் நிற்கிறேன். நான் கேட்குறேன், நாம் தமிழருக்கு இஸ்லாமியர்களை பற்றி பேசுறது ஹக்கீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சும் வந்து உரிமை இருக்கா? இஸ்லாமியர்களை சாத்தான்னு சொன்னவர் சீமான். இஸ்லாமியர்களுக்கு இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்கள் எதிர்மறையான சித்தாந்தத்தை மகாராஷ்டிராவில் போயிட்டு தாமரைக்கு ஓட்டு போடுங்க, பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னவர் சீமான். இந்த சீமான் தலைவராக ஏற்றுக்கிட்ட ஹக்கீம் அவர்கள் எப்படி நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு வந்து முன் வரிசையில் கொடுத்தாங்க பின் வரிசையில் கொடுத்தாங்கன்னு பேசுறதுக்கு நான் கேட்குறேன். இந்த நாட்டில் நீங்கள் வைணவராக இருக்கலாம்,
சைனராக இருக்கலாம், நீங்கள் வந்து இந்து மதத்துக்கு திரும்ப யாரோட கொள்கை? ஆர்எஸ்எஸோட கொள்கை சார். நீங்கள் ராமரை வழிபடலாம், யாரை வேணால் வழிபடலாம். ஆனால் வந்து இஸ்லாமியராக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், ராமரை வழிபடணும்னு சொல்கிறது ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை உள்வாங்குறாரு. இதே சீமன் என்ன சொல்றாரு? என் திருமறை திருக்குறள் எடுத்துட்டு வரேன், திருக்குறளை நாங்கள் மதிக்கிறோம், பைபிள் எடுத்துட்டு வரேன், பைபிளை மதிக்கிறோம், பகவத்கீதை எடுத்துட்டு வரேன், பகவத்கீதையை மதிக்கிறோம், குரானை எடுத்துட்டு வரேன், குரானை மதிக்கிறோம், ஏன் திருமறை எடுத்துட்டு வரேன், குரானை எரிக்கணும் அப்படின்னா இவர் தான் இஸ்லாமின் பாதுகாவலரா? அப்போ ஹக்கீம் என்ன பண்ணியிருக்கணும் உண்மையா இருந்தா? ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா முழு சந்திரமுகின நீங்க பாஜகவோட ஆளுன்னு, ஆர்எஸ்எஸ் ஆளுன்னு, விஸ்வ இந்து பரிஷத் ஆளுன்னு, இந்து முன்னணி ஆளுன்னு சொல்லி நீங்க வந்து புறக்கணிச்சுட்டு அவர் கூட இல்லாம இருக்கணும். இந்த ஹக்கீமுக்கு பள்ளியாசலுக்குள்ள போய் பிரச்சாரம் பண்ணுவது, பள்ளியாசலுக்குள்ள போய் கேட்கறதுக்கு சொல்றதுக்கு உரிமை கிடையாது. ஜமாத்தார்கள் அரவணிக்கிறாங்க, ஜமாத்தார்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. ஜமாத்தார் வந்து வக்பு பிரச்சனைக்கு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடுறார் சார். ஆனா தமிழக அரசாங்கம், கேரளா கவர்மெண்ட் போய் வக்போர்டு கேஸ் போடுது. தமிழக அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா மாயா தோட்டத்தை உண்டாக்கி அவங்க பார்ட்டி சார்பில் ராசா கேஸ் போடுறார். என்ஆர்சி சிஏக்கு விஜய் தமிழக வெற்றி கழகம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது மத்திய அரசாங்கம் தடை போட்டுரும். அதெல்லாம் எனக்கு வேணாங்க, நான் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு வேணும், என்ஆர்சி சிஆர்சியை நான் எதிர்ப்பேன்னு சொல்லி களத்தில் நின்றவர் விஜய். அதனால இதெல்லாம் பார்த்து சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய மக்கள் குறிப்பா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை வந்தால் ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க பிடிமால இருக்கிறாங்க. கலைஞர் கருணாநிதி நாணயத்தை வெளியிடுறதுக்கு கீவீரமணி இல்லையே, பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமாவளவன் இல்லையே, தலித் சமுதாயத்தை சேர்ந்த கோவில்ல உள்ள விடாத அண்ணன் செல்வ பெருந்தகை இல்லையே. இங்க என்ன தேவைப்படுது? அரக்கால் டவுசர், காக்கி டவுசரையும் தொப்பியும் போட்டிருக்க நீங்க ஆர்எஸ்எஸ் ப்ரோ ஆர்எஸ்எஸோட அமைச்சர் தானே தேவைப்படுது. அப்போ முழுக்க முழுக்க இந்த பாஜகவுக்கு திமுக பி டீமா இருக்கு. இன்னைக்கு மாநில சுயாட்சியை எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடிய திமுக மம்தா பானர்ஜியை அமலாக்கத்துறை அடி நடக்குது. ஒரு நாட்டோட முதலமைச்சர் தானே, மாநில சுயாட்சியை பாதுகாக்கிறவர் தானே, ஏன் நீங்க எதிர்க்க மாக்குறீங்க? அப்போ பாஜகவுக்கு பயப்படுறீங்களா? எஸ்ஐஆருக்கு சார் பீகார்ல 20 லட்சம் பேருக்கு ஓட்டு போச்சா இல்லையா? எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு வேகத்தை ராவர்பிண்டி எக்ஸ்பிரஸ் கூட மெதுவா போகும், குடுகுடுன்னு ஓடினார். ஓட் ஷோர் பண்ணிட்டாங்கன்னு தமிழ்நாட்டில் 72 லட்சம் பேருக்கு ஓட்டு போயிருக்கு. ஏன் நீங்க மக்கள் மன்றத்தில் நீதி கேட்கல? ஏன் சந்துக்கு பிரச்சாரம் பண்ணல? அப்ப ஏன் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் பயப்படுறீங்க? அப்ப ஆர்எஸ்எஸ் பாஜகவோட பி டீம், திமுக முழுக்க முழுக்க பாஜகவோட குரூப்பாவே மாறிடுச்சு அண்ணா திமுக. இதையெல்லாம் சரி செய்வதற்கு இஸ்லாமிய மக்களின், கிறிஸ்தவ மக்களின், பௌத்த மக்களின், ஜெயினிச மக்களின், தமிழ் மக்களின் பாதுகாவலராக விஜயை பார்க்குறாங்க. அதனால முகலாவாசி எங்களை கூப்பிடுறாங்க. அது ஹக்கீம் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தவறா தெரியுது நான் பாக்குறேன். திமுக அதிமுக வேட்பாளர்களிடையே வந்து பாத்தீங்கன்னா கடுமையான வார் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் சினிமா சங்கீதம், இவர் அவர் குறித்து பேசுறதும், ஸ்டாலின், கலைஞர் இவங்க எல்லாம் சினிமால இருந்து வந்தது இல்லையா அப்படின்னு மாத்தி விமர்சனம் பண்ற அவங்க உங்களெல்லாம் எதுவும் விமர்சனம் பண்ணாம இருக்காங்களே. அதான் சார், விமர்சனம் பண்ணிட்டா இவங்களோட நோக்கமே அதுதானே. விமர்சனம் பண்ணிட்டா இவர்களை டச் பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்க மாத்தி தானே வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில அண்ணன் எடப்பாடி அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஊழல் செஞ்சிட்டார், முட்டையில ஊழல் செஞ்சிட்டார், பருப்புல ஊழல் செஞ்சிட்டார், தாதுமணல ஊழல் செஞ்சிட்டார், வாக்கி டாக்கில ஊழல் செஞ்சிட்டார். ஏங்க நான் சட்டையை கழிச்சிட்டு சட்டமன்றத்துக்கு போறேன், குட்கால ஊழல் செஞ்சிட்டார். அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் கொத்தா இறந்தாங்க கொரோனால. அந்த கொரோனா கிட்ல ஊழல் செஞ்சிட்டாருன்னு உடனே நாட்டோட முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் இவங்களெல்லாம் கைது செய்ய போறேன், இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கோர்ட் போட போறேன்னாரு. போடலையே, நடவடிக்கை எடுக்கலையே. அப்ப இவங்களுக்குள்ள சிட்டிங்கு, நான் இவங்க ஒண்ணு நீ ஆளணும், இல்ல நான் ஆளணும், நீ கொள்ளடிக்கணும், நான் கொள்ளடிக்கணும். நான் வந்து இன்னைக்கு வந்து டாஸ்மார்க்ல 50,000 கோடி கொள்ளடிச்சிருக்கிறேன், KN நேரு 4734 கொள்ளடிச்சிருக்கிறேன், இந்து மக்களின் உணர்வுல கோவில்ல 1000 கோடி சொத்தை கொள்ளடிச்சிருக்கீங்க. அப்ப இவங்க மாத்தி முட்டையில கீதா ஜீவனோட நிலைமை என்ன? அப்ப மாத்தி இவர்கள் ஊழல் செய்யணும், இதுல யாரும் இடம் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் மக்கள் தெளிவா புரிஞ்சுட்டாங்க சார். ஒரு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் மரியாதைக்குரிய விஜய் அவர்களான மாற்றம். இதை பேசி இவங்க பெருசாகணும் கிடையாது. ஏன்னா நம்ம பார்க்குறோம், வேனை பிடிக்கிறாங்க, பிரியாணியை பிடிக்கிறாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காசை கொடுக்குறாங்க, அப்படிதான் கூட்டம் போகுது. இந்த கூட்டம்லாம் தாண்டி மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் நாங்கள் போகிற இடத்துலலாம் மிகப்பெரிய எழுச்சி இருக்குது, வரவேற்பு இருக்குது. மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் பேசுங்க, பேசாமல் போங்க. பேசாமல் இருக்கிறவங்க 2026 தேர்தலில் அதிமுக திமுக மௌனமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் போகிறாங்கன்னு பார்க்குறேன். ரொம்ப பிரகாசமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா மதுரை மத்திய ஜெயிக்கிறவங்க தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி மாற்றத்துல ஆட்சியாளர்களா அந்த பார்ட்டி வந்து
கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும். கண்டிப்பாக நாங்கள் போகிற இடத்துல மிகப்பெரிய எழுச்சி இருக்குது சார். வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மதுரை பகுதியில் ஒரு பங்களா பகுதின்னு சொல்லலாம், பேர் சொல்ல விரும்பல, வெளியிலே வரமாட்டாங்களாம் மக்கள். நாங்கள் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியில் தானாக வராங்க, மொபைல் எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கிறாங்க, ஆலாத்தி வச்சு என்னை வந்து வரவேற்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சால்வா போடுறாங்க. விஜயண்ணனோட வேட்பாளர் வந்திருக்கார், எங்கள் மாமாவோட வேட்பாளர் வந்திருக்கார், எங்கள் பிள்ளையோட வேட்பாளர் வந்திருக்கார். மக்கள் வந்து அரவணைக்கிறாங்க. மக்களுக்கு ஒன்று தெளிவாக புரியுதுங்க, ஒரு மாற்றம் வேணும். குறிப்பாக மதுரை மத்திய பாதாள சாக்கடை திட்டத்தினால பார்த்தீங்கன்னா பிடிஆர் அவர்கள் மொத்தமாக மதுரையை முடிச்சு விட்டார். அதனால மக்கள் வந்து இந்த தேர்தலில் பிடிஆரை முடிச்சு விட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. உங்களுடைய பகுதியில தான் இந்த சித்திரை திருவிழா 19ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. திருவிழா ஒரு பக்கம், தேர்தல் பிரச்சாரம் ஒரு பக்கம், எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க கிளம்பு? இல்லை, அதனால தான் நாங்கள் வந்து சித்திரை திருவிழா வருதுன்னு சொல்லி அந்த சித்திரை திருவிழாவுக்கு முன்னாடி களம் வந்து இன்னைக்கு வந்து சித்திரை திருவிழா ரொம்ப பிரசித்தி பெற்ற திருவிழா பார்க்கப்படுது. ஒரு 40 நாள் கழிச்சு ஆற்று அழகர் அவர்கள் ஆற்றுல இறங்கக்கூடிய நிகழ்வு உலகமே பார்க்க போகுது. இதுக்கு பெரிய லைவ்லாம் நீங்கள் மீடியாக்காரவங்க பண்ணுறீங்க. இப்போ இது நடக்கும் போது இந்த பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு பெரிய இடையூறாக இருக்கும், நான் மறுக்கலை. நான் அதனால என் கௌதம் போன்றவர்கள், கனி மாமா போன்றவர்கள்லாம் வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டை வந்து எங்களுக்கு வந்து கட்டமைக்கிறாங்க. அப்போ கட்டமைக்கும் போது அண்ணா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா நடக்க போகுது, அங்கே இந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் பூஜை புனஸ்காரத்துக்கு போவாங்க, நம்ம அதுக்கு முன்னாடி அந்த ரூட்டை முடிச்சிடணும், அவங்களுக்கு எந்த விதத்தையும் இடையூறு இருக்கக்கூடாது, இதை நம்ம சரி செய்யணும்னு ரொம்ப மிக அருமையாக கௌதம் மாமாவும் கனிமாவும் திட்டமிட்டு இந்த இதை வந்து கட்டமைக்கிறாங்க. சித்திரை திருவிழா சிறப்பாக நடக்கணும், நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். இதனால அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் வராதுன்னு பார்க்குறோம். சித்திரை திருவிழா அந்த நேரத்தில் விசிறிகளில் புகைப்படங்கள் போட்டு விநியோகம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்கும் வழக்கமா? அதுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன், குறிப்பாக திமுக கண்ட்ரோலில் உள்ள எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகள், ஏன்னா விஜய் சார் வெளியில் வரும்போதே எலெக்ஷன் கமிஷன் சரியில்லைன்னு சொல்லி அதிகாரிகளை மாற்றணும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், காவல்துறையை மாற்றணும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். எல்லா பகுதியிலும் இதே தான் இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்ச நாச்சும் வந்து நான் நீதியாக நேர்மையாக நாணயமாக இந்த எலெக்ஷன் அதிகாரிகள் நடந்துக்கணும், இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது நடக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் பணம் கொடுக்குறதோ, விசிறியில் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் செய்வதோ, நீங்கள் அதை தாண்டி வந்து மறைமுகமாக விளம்பரம் செய்வதோ, இந்த டேட்டாவை எடுத்து நீங்கள் ஃபோன் காலை வைத்து நீங்கள் வந்து சூரியனுக்கு ஓட்டு போடுங்க, ஏன்னா இவங்க தான் களத்தில் இல்லையே, நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்வதோ, தேர்தல் கமிஷன் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், உடனடியாக அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யணும்னு கேட்குறேன். மக்கள் ஏன் முஸ்தபாக்கு வாக்களிக்கணும்? இதான் நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் இந்த நம்ம மதுரை மக்களுக்கு நல்லது சென்று வந்திருக்கிறேன். மதுரை மக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய பிடிஆர் அவர்கள் எதுவுமே சரி, நான் வந்து இந்த மதுரைக்காக, மதுரை மண்ணுக்காக சட்டமன்றத்தில் பேசி பல திட்டங்களை கொண்டு வரணும். இங்கே இருக்கக்கூடிய பாதாள சாக்கடையை நான் சொன்னேன்னா இல்லையா, இது வந்து சாதாரண இன்ஜினியர் செஞ்சுட்டு போயிடுவோம் சார். பாதாள சாக்கடை திட்டம் எப்படி இருக்குது, நீங்கள் சென்னை போன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பம்பிங் ஸ்டேஷன் வச்சு அந்த கழிவை வந்து கூவத்தில் விடுறாங்க. அப்போ மதுரையில் பம்பிங் ஸ்டேஷன் வச்சு எவ்வளோ ஹெச்பி வந்து மிஷின் தேவை, இன்றைக்கி 50 ஹெச்பி போட்டிருக்காங்களா, 100 தேவையா, இது சிமெண்ட் பைப்பை மாற்றி பிளாஸ்டிக் பைப்பு போடணுமா, இது ஒரு சிம்பிள் வேலை. இது ஏன் செய்யலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை, அதுக்கு ஒதுக்கப்பட்ட ஃபண்டை பிடிஆரோட ஆதரவோட, பிடிஆரோட நேசத்தோட, பிடிஆரோட கடைக்கண் பார்வையில் வந்தாங்கல்ல மேயர் அவர்களும் கணவர் அவர்களும் பல கோடியை கொள்ளடிச்சிருக்கிறாங்க. அப்போ மக்களுக்கு எப்படி திட்டத்தை கொடுக்க முடியும்? இந்த திட்டத்தை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முறையாக செய்வோம், சாலையை முறையாக போட்டு கொடுப்போம், தெரு விளக்கு எரியலை, நேற்று போகிற ஒரு இடத்துல பாம்பு வருது, பூரா வருது, நீங்கள் காலி இடத்த வந்து அந்த ப்ராப்பர்ட்டி ஓனருக்கு இதை நீங்கள் வந்து மனு கொடுத்து இதை நீங்கள் க்ளீன் பண்ணி வைங்க, நீட்டாக வைங்கன்னு சொல்லணும். மொட்டை மாடியில் இருக்க கழிவு நீர் தேரணும்னா அதில் டொங்கு கொசு பரவுது, மலேரியா பரவுது, டைபாய்டு பரவுது. இதை முறையாக செயல்படுத்துவதற்கு பல திட்டங்களை வச்சிருக்கிறோம், அந்த திட்டத்தை செயல்படுத்துவோம்.